ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். உங்களுடைய ஆதார் கார்டில் நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை கரெக்ஷனோ இல்லை அப்டேட் பண்ணும் பட்சத்தில் இந்திய ஆதார் ஆணையம் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கரெக்ஷன் பண்ணுற ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. அதுவே உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பயோமெட்ரிக்ஸ் அப்டேட் ஆன ஃபோட்டோ, ஃபிங்கர் பிரிண்ட், ஐரிஷ் அதாவது கண் விழித்திரை இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்ஷனோ அப்டேட் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஆதார் சேவை மையத்துக்கு போய் தான் பண்ண முடியும். நேரடியாக ஆதார் சேவை மையத்துக்கு போய் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நேரடியாக போனீங்க அப்படின்னா ஆதார் சேவை மையத்தில் எப்போதுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய நம்பர் வர்ற வரைக்கும் நீங்கள் காத்திருந்து தான் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். இந்த காத்திருத்தலுக்கான நேரத்தை தவிர்ப்பதற்காக இந்திய ஆதார் ஆணையம் உங்களுக்கான நேரத்தை நீங்களே ஆன்லைன்லேயே புக் பண்ணுற மாதிரியான புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆப்ஷனை வழங்குறாங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை ஆன்லைன்லேயே புக் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட் அண்ட் டைமில் நீங்கள் ஆதார் சேவை மையத்தில் போய் லைனில் காத்திருக்காம உடனே உங்களுடைய டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய நியரஸ்ட் ஆதார் சேவை மையத்தில் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை ஆன்லைன்லேயே எப்படி புக் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் UIDAI அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய அஃபிஷியல் வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். இதில் மை ஆதார் இந்த இடத்துல கர்சரை வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து இதில் கெட் ஆதாரில் ரெண்டாவது ஆப்ஷனான புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் என்னென்ன காரணத்துக்காக இந்த அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெஷ் ஆதார் என்ரோல்மெண்ட், புதுசாக ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு, அடுத்து உங்களுடைய நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இல்லை பயோமெட்ரிக் அப்டேட்ஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணலாம். அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அட் UIDAI ரன் ஆதார் சேவா கேந்திரா. இந்திய ஆதார் ஆணையம் ரன் பண்ணுற ஆதார் சேவா கேந்திரா என்னென்ன சிட்டிஸில் இருக்குதோ அந்த சிட்டியில் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆதார் சேவை மையம் இந்தியாவுடைய மேஜர் சிட்டியில் மட்டும்தான் இருக்கும். தமிழ்நாட்டில்னு எடுத்துக்கிட்டால் சென்னை சிட்டியில் மட்டும்தான் இந்த சேவை மையம் இருக்குது. அதுவே ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்திய ஆதார் ஆணையத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி யாரெல்லாம் ஆதார் சேவா கேந்திரா மையம் நடத்துகிறாங்களோ அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே இந்த ரெண்டாவது ஆப்ஷனான புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் ரிஜிஸ்ட்ரார் ரன் ஆதார் சேவா கேந்திரா இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் வழியாகவும் அப்பாயின்மெண்ட் எப்படி புக் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறேன். செலக்ட் சிட்டி லொக்கேஷன், உங்களுடைய சிட்டி லொக்கேஷனை இந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆதார் அப்டேட், ரெண்டாவது நியூ ஆதார், மூணாவது மேனேஜ் அப்பாயின்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆதார் அப்டேட், ஏற்கனவே உங்களுடைய ஆதார் கார்டு இருந்து அதனுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஆதார் அப்டேட் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அதுவே ஒரு புதிய ஆதார் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்பும் பட்சத்தில் நியூ ஆதார் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுடைய புதிய ஆதாருக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணலாம். அடுத்து மூன்றாவது ஆப்ஷன் மேனேஜ் அப்பாயின்மெண்ட்ஸ். நீங்கள் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி அந்த அப்பாயின்மெண்ட்டை மாற்றி அமைக்க விரும்புனீங்க அப்படின்னா மேனேஜ் அப்பாயின்மெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நான் இதில் ஆதார் அப்டேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர், உங்களுடைய 10 இலக்க மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். ஆதார் நம்பரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற மொபைல் நம்பர் தான் என்டர் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்ககிட்ட எந்த நம்பர் அவைலபிளாக இருக்குதோ அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணலாம். அடுத்து கேப்சா கோட், இந்த பாக்ஸில் உள்ள சேம் கோடை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஜென்ரேட் OTP இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை OTP இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ், உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் 4 ஸ்டெப்பில் புக் ஆகும். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸில் ரெசிடென்ட் டைப், நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் ரெசிடென்ட் பை டிஃபால்ட்டாக இந்த ஆப்ஷன் தான் செலக்ட் ஆகிருக்கும். அதுவே நீங்கள் NRI நான் ரெசிடென்ட் இந்தியனாக இருந்தீங்க அப்படின்னா நான் ரெசிடென்ட் இந்தியா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நான் இதில் ரெசிடென்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து அப்பாயின்மெண்ட் டைப் பை டிஃபால்ட்டாக அப்டேட் தான் இருக்கும். இது எந்த சேஞ்சிங்கும் நீங்கள் பண்ண முடியாது. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், எந்த ஆதார் கார்டில் நீங்கள் கரெக்ஷன் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆதார் கார்டினுடைய 12 இலக்க ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள்.
அடுத்து நேம் ஆன் ஆதார் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டில் நேம் எந்த மாதிரி இருக்குதோ சேம் ஆஸ் இட் இஸ் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். அடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் டைப் பை டிஃபால்ட்டாக டாக்குமெண்ட்ஸ் இந்த ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அதற்கான டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். என்னென்ன கரெக்ஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கலாங்கிற டீட்டெயில்ஸை ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் உங்களுடைய பேரண்ட்ஸ் அல்லது கார்டியனுடைய டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்தி உங்களுடைய ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா HOF இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். நான் இதில் டாக்குமெண்ட்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ஸ்டேட், இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய நியரஸ்ட் ஆதார் சேவை மையம் எந்த ஸ்டேட்டில் இருக்குதோ அந்த ஸ்டேட்டை இதில் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து சிட்டி, உங்களுடைய சிட்டியை இதில் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆதார் சேவா கேந்திராவை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் என்னென்ன டீட்டெயில்ஸை கரெக்ஷன் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பாக்ஸை இதில் டிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேமில் கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணுங்கள். இல்லை ஜெண்டரில் கரெக்ஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை செலக்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணும் பட்சத்தில் நியூ மொபைல் நம்பர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய புதிய மொபைல் நம்பராக நீங்கள் எந்த மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பர் இதில் டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் இந்த மொபைல் நம்பர் அல்லாமல் வேறு ஏதாவது மொபைல் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா எடிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய புதிய மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணலாம். நான் இதில் சேம் நம்பரே கொடுக்குறேன். அடுத்து உங்களுடைய அட்ரஸில் கரெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த்தில் கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதுவே உங்களுடைய ஃபோட்டோ, கண் விழித்திரை, ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரியான பயோமெட்ரிக்ஸில் அப்டேட் பண்ண விரும்பும் பட்சத்தில் இந்த ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பயோமெட்ரிக்ஸ் தவிர்த்து நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணாலும் அதற்கான சார்ஜஸாக 50 ரூபா நீங்கள் பே பண்ணணும். அதுவே நீங்கள் பயோமெட்ரிக்ஸை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பயோமெட்ரிக்ஸ் அப்டேட்டுக்கு 100 ரூபா நீங்கள் பே பண்ணணும். ஸோ நீங்கள் என்னென்ன கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அதற்கான சார்ஜ் ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் ஆன்லைனில் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ஷன் அல்லது அப்டேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேட் அண்ட் டைம் பேஜ் ஓப்பன் ஆகும். எந்த டேட்டில் ஆதார் சேவை மையத்துக்கு நீங்கள் போக விரும்புகிறீங்களோ அந்த டேட்டை இதில் செலக்ட் பண்ணுங்கள். அந்த டேட்டில் மொத்தம் எத்தனை டைம் ஸ்லாட் அவைலபிளாக இருக்குதோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் டைம் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டைமை செலக்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டைமை இதில் செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன், நீங்கள் எந்த டேட் அண்ட் டைம் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த டேட் அண்ட் டைமை இதில் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே அந்த ஆதார் சேவை கேந்திரா மையத்தினுடைய அட்ரஸையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்பாயின்மெண்ட் டைப்பில் அப்டேட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஆதார் சேவா கேந்திரா மையம் வெரிஃபிகேஷன் டைப், எந்த டேட் அண்ட் டைமில் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்களோ அந்த டேட் அண்ட் டைம் இதில் கொடுத்துருப்பாங்க. பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களுடைய நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாப்பப் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியானதாங்கிறத வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸோ சரியான டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணலை அப்படின்னா கேன்சல் இந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சரியாக என்டர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணலாம். நான் இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பாப்பப் பேஜ் ஓப்பன் ஆகும். ப்ளீஸ் மேக் பேமெண்ட் டு கம்ப்ளீட் த அப்பாயின்மெண்ட். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன கரெக்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த கரெக்ஷனுக்கான சார்ஜஸை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணணும். இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எவ்வளோ ஃபீஸோ அந்த அமௌண்ட்டை இதில் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பேமெண்ட் மோட் ஆன்லைன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் கேட்வேல பே யூ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் மோடில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மோடில் பேமெண்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மோடை இதில் செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய டீட்டெயில்ஸை இதில் என்டர் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ். அப்பாயின்மெண்ட்டுக்கான ஐடி கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே டிரான்சாக்ஷன் ஐடி, அமௌண்ட், எந்த டேட்டில் இந்த அமௌண்ட்டை பே பண்ணீங்களோ அந்த டேட், அப்ளிகேஷன் நேமில் ஆதார் சேவா கேந்திரா இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பேமெண்ட்கான ரெசிப்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பேமெண்ட் ரெசிப்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரெசிப்ட் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும்.
இதில் உங்களுடைய நேம், ஆதார் நம்பர், சர்வீஸ் ரிக்வயர்டு, சர்வீஸ் டைப், அப்பாயின்மெண்ட் ஐடி, எந்த மோடில் எவ்வளோ பே பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ், அதற்கான ரெஃபரன்ஸ் நம்பரை இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் பேமெண்ட் ரெசிப்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து டெஸ்டினேஷனில் சேவ் as PDF இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதற்கு கீழே சேவ் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ரெசிப்டை நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் சேவ் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த லொக்கேஷனில் இந்த ரெசிப்டை PDF ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். ஒன்ஸ் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கான ஆதார் அப்டேட் ஃபார்ம் இதில் டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபார்மை பிரிண்ட் பண்ணியோ இல்லை உங்களுடைய மொபைலில் ஆதார் சேவை மையத்துக்கு எடுத்துகிட்டு போயோ உங்களுடைய டீட்டெயில்ஸை எந்த ஒரு லைன்லையும் காத்திருக்காமல் உடனே நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அடுத்து ஆதார் ஆணையம் ரன் பண்ணுற சேவை மையம் அல்லாமல் ஆதார் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி மற்ற எல்லா இடங்கள்லையும் செயல்படுற ஆதார் சேவை மையத்தில் எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மேஜர் சிட்டியில் இல்லாமல் மற்ற இடங்களில் இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனான புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அட் ரெஜிஸ்ட்ரார் ரன் ஆதார் சேவா கேந்திரா இதில் ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் ரெசிடென்ட் டைப். இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் இந்தியன் ரெசிடென்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ரெசிடென்ட் இந்தியனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நான் இதில் இந்தியன் ரெசிடென்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் இப்போ ரன்னிங்கில் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு. இந்த பாக்ஸில் உள்ள சேம் கேப்சா கோடை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் OTP இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணி சப்மிட் OTP அண்ட் ப்ரொசீட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நியூ என்ரோல்மெண்ட் அப்டேட் ஆதார். நீங்கள் புதிய ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நியூ என்ரோல்மெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ஏற்கனவே உள்ள ஆதார் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணும் பட்சத்தில் அப்டேட் ஆதார் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். என்டர் டீடைல்ஸ் ஆஸ் பர் ஆதார். ஆதார் கார்டில் உங்களுடைய நேம் எந்த மாதிரி இருக்கோ சேம் ஆஸ் இட் இஸ் இதில் டைப் பண்ணுங்கள். அடுத்து ஆதார் நம்பர். உங்களுடைய ஆதார் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் டைப். இந்தியன் ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் இந்தியன். பை டிஃபால்ட்டாக இந்தியன் ரெசிடென்ட்டில் தான் செலெக்ஷன் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் நான் ரெசிடென்ட் இந்தியனாக இருக்கும் பட்சத்தில் இதில் நான் ரெசிடென்ட் இந்தியன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வாட் டு யூ வாண்ட் டு அப்டேட். மொத்தம் 7 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ், பயோமெட்ரிக்ஸ். இந்த 7 ஆப்ஷனில் நீங்கள் எதை அப்டேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷனை இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாப்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் மொபைல் நம்பர். நீங்கள் எந்த மொபைல் நம்பரை உங்களுடைய ஆதார் கார்டில் அப்டேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்சா. இந்த பாக்ஸில் உள்ள சேம் கேப்சா கூட இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் OTP இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணி வெரிஃபை OTP இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்டேட் டீடைல்ஸ். ரெசிடென்ட் டைப் இந்தியன் ரெசிடென்ட். மொபைல் நம்பர், நீங்கள் எந்த மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன். இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணுங்கள். அடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட். உங்களுடைய கரெக்ஷனை அப்டேட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிருச்சு. அதற்கான அப்பாயின்மெண்ட் ஐடியை இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷன் ஐடி நம்பரை உங்களுடைய நியரஸ்ட் ஆதார் சேவா கேந்திரா மையத்தில் போய் நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பயோமெட்ரிக்ஸான கைரேகை, கண் விழித்திரையை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கரெக்ஷன்ஸை அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுறதுக்கு இதில் புக் அப்பாயின்மெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சர்ச் என்ரோல்மெண்ட் சென்டர். இதில் 3 வழிகளில் உங்களுடைய நியரஸ்ட் ஆதார் சேவை கேந்திரா மையத்தை நீங்கள் சர்ச் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ச் பை சென்டர் நேம். உங்களுடைய நியரஸ்ட் ஆதார் சேவை மையத்தினுடைய நேம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல அதனுடைய நேமை என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஏரியானுடைய பின்கோடை இதில் என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நியரஸ்ட் ஆதார் சேவா மையம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், போஸ்ட் ஆஃபீஸ், வில்லேஜ், டவுன், சிட்டி இந்த டீட்டெயில்ஸை கொடுத்து கெட் டீட்டெயில்ஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நியரஸ்ட் ஆதார் சேவை மையத்தை அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஈஸியான வே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடை பயன்படுத்தி சர்ச் பண்ணுறது தான். ஸோ உங்களுடைய பின்கோடை சர்ச் பை பின்கோடு இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்க. ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் கெட் டீட்டெயில்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த பின் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த பின் நம்பருக்குள்ள ஏரியாவில் எந்தெந்த லொக்கேஷனில் ஆதார் சேவை மையம் இருக்குதோ அதனுடைய அட்ரஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எந்த ஆதார் சேவை மையத்தில் போய் உங்களுடைய டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆதார் சேவை மையத்தில் இந்த புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய ஆதார் கார்டில் கரெக்ஷன் இருந்து அது ஆதார் சேவை மையத்தில் போய் தான் அப்டேட் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை ஆன்லைன்லேயே புக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயில்ஸை எந்த ஒரு லைனில் காத்திருக்காமல் உடனே நீங்கள் அப்டேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.